இன்றைக்கி நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு சட்னி எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். சட்னி வகைகள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு 3 சட்னி எடுத்திருக்கேன். என்னென்ன சட்னினா வெங்காய சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து 2 பட்டை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு கை அளவுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு சிட்டிகை, தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் கடுகும், பச்சை மிளகாய் 2, காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொன்று கூட அதிகமாக வச்சுக்கோங்க, கருவேப்பிலை. இதுதான் வந்து நம்மளுக்கு தேங்காய் சட்னி. இருக்கிறதுல நம்மளுக்கு ஈஸியாக செய்கிற சட்னி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மிக்சியில் தேங்காவையும் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டு 2யுமே போட்டு அரைப்பாங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி போடுறோன்னா ஒரு பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதில் தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, புதினா கொத்தமல்லி தலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி 2ம் சரிசமமாக எடுத்துக்கணும். ஒரு தக்காளி, ஒரு சேர பொட்டுக்கடலை, ஒரு பட்டை தேங்காய், கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, 3 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் 2 கூட வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சட்டியை போட்டுக்கலாம். அதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன துண்டு இருக்குது பாருங்கள், அந்த இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லியை நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இருக்குது பாருங்கள், அரிஞ்ச தக்காளியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் தேங்காய் வேணாம் பொட்டுக்கடலை மட்டும் போட்டுக்கிறவங்க பொட்டுக்கடலை மட்டும் போட்டுக்கலாம். தேங்காய் வேணாங்கிறவங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ எல்லாமே வதக்கி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலை தேங்காவை இதில் போட்டுக்கலாம். இது தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணாதவங்க பொட்டுக்கடலை மட்டும் 5-6 சேர்த்துக்குங்க. இப்போ இதை மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் மிக்சியில் போட்டிருக்கேன். அதே தேங்காய் சட்னி அரைச்சி அதே ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு வந்து புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இட்லிக்கு நல்லா சுட சாப்பிடும் போது 3 வகையான சட்னி சாப்பிடும்போது நம்ம கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. சின்ன வெங்காயம் 10 to 15 எடுத்துருக்கேன். வரமிளகாய் நல்லா உரைக்க வச்சுருந்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து 6 to 7 மிளகாய் வச்சுருக்கேன். பூண்டு 5-6 பல், அதுக்கப்புறம் தக்காளி 2. தக்காளி வேணாதவங்க புளி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு தக்காளி கொஞ்சம் புளி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு பொருள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு அந்த நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சோம் பாருங்கள், அதே சட்டியில் நான் தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து அதில் உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் வெங்காயமும் பூண்டு, வரமிளகாய் போட்டிருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் ஈஸியாக வதங்குற மாதிரி சின்ன வெங்காயம் ஈஸியாக வதங்காது. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை வாட்டணும், அதிக நேரம் வாட்டணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கணும். நல்லா உங்களுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் நல்லா கலர் மாறும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். சப்போஸ் வந்து தக்காளி கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. இன்னும் கூட 2 நாள் வேணும்னா புளி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா 2 நாள் 3 நாள் இருக்கும் சட்னி. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இப்போ நம்மளுக்கு வெங்காய சட்னியும் சுட ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம இட்லி, தோசை, டிஃபன் செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் 4 இட்லி சாப்பிட்றவங்கன்னா கண்டிப்பாக 6 to 7 இட்லி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸு போடுங்க.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.